கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நாம் சில நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. முன்னாள் முதல்வர் அதிமுகவில் நம்பர் 2 என்ற இடத்தில் இருந்தவர், ஜெயலலிதா சிறைக்கு போக வேண்டி நேர்ந்த நேரத்திலெல்லாம் அடுத்ததாக முதலமைச்சராக ஆனவர், 3 முறை முதலமைச்சராக ஆன பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். நேற்றைக்கு அவர் ரொம்ப விரக்தியோட பேசினதை வைத்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். நான் இனி என்ன பண்ண முடியும், சங்கரமடத்துக்கா போக முடியும் அப்படின்லாம் அவர் கேட்டிருந்தாரு. நீங்க பேசாம ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அவர் நினைச்சிருக்காரு, ஓய்வு பெற்று வீட்டில் இருப்பதை விட திமுகவில் சேர்ந்து தன்னுடைய தொகுதியிலேயே மீண்டும் எம்எல்ஏவாகி ஒரு அமைச்சராக கூட ஆகுறது பெட்டர் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அதனால இன்னைக்கு காலம்பறையே இதுக்கான தகவல் பரவி இருந்தது. பல்வேறு பத்திரிகையாளர்கள் x.com வலைத்தளத்தில் இது நடக்க போகிறது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படி இன்னைக்கு தினமலரில் இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. இன்று காலை அவர் திமுகவில் இணைந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார், ஆரத்தழுவி வரவேற்றார் ஸ்டாலின். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். என்னென்ன நடந்ததுங்கிற அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். தர்ம யுத்தம் அப்படின்லாம் நடத்தி தனியான ஒரு துண்டாக பிரிந்து சசிகலா இவருக்கு கொடுத்த ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் இவர் வெளியேறினார். அந்த சமயத்தில் அதிமுக கிட்டத்தட்ட இன்டாக்டா இருந்துச்சு. வெகு சிலர் தான் இவர் பின்னாடி போனாங்க, பன்னீர்செல்வம் பின்னாடி. அதன் பிறகு சசிகலாவே ஜெயிலுக்கு போக வேண்டி வந்தது. அந்த நேரத்தில் அதிமுகவினர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் தலைவராகவும் முதல்வராகவும் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு பன்னீர்செல்வத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள் சட்டமன்றத்தில். அதன் பிறகு பிரதமர் மோடியோடைய தலையீட்டில் ரெண்டு பேரையும் அவர் ஒன்று சேர்த்து வைத்தார். ஒரு ட்ரூஸ் நடந்தது. இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கொள்வார், கட்சியை பன்னீர்செல்வம் பார்த்துக்கொள்வார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிற்கலை. பல தோல்விகளை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இபிஎஸ் இந்த கட்சியில் தனக்கு இருந்த கிரிப்பை அதிகமாக்கி கொண்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ்ஐ வெளியே தள்ளினார். அப்புறமா கட்சியை விட்டே நீக்கிவிட்டார். அதை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாரும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள். செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் கே செங்கோட்டையன் எல்லாரும் இணைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவரும் நீக்கப்பட்டார் கட்சியை விட்டு. இது கட்சி ஒன்றாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டத்தில் பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள்லாம் நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டும் வைக்கல, எங்களுக்கு இதை கொடு அதை கொடுன்னு கூட கேட்கல, எங்களை மனமும் உள்ள சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தார். அந்த குழப்பத்தில் இருந்த ஓபிஎஸ் பல்வேறு வாய்ப்புகளை பார்த்தார். நம்ம இவ்வளவு நாள் 3 முறை முதல்வராக இருந்திருக்கோம், நேற்றைக்கு விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியில் போய் சேருவதா அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. கே செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்துட்டார். ஆனால் இவரால் அதை பண்ண முடியல. எடப்பாடி இழுத்து கதவை மூடிவிட்டார். அப்போ இவருக்கு 2 வாய்ப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்று திமுகவில் போய் சேர்றது, இன்னொன்று பாஜகவிலேயே சேருவது. நயினார் நாகேந்திரனே அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு போனவர் தானே. அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இவர் போயிருக்கலாம், பாஜகவுக்கு போயிருக்கலாம், அது நடக்கலை. இப்போ இறுதியாக அவருக்கு அரசியல் பண்ணணும், அரசியலில் இன்னும் இருக்கணும், இப்போ எப்படி ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் அறிவிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்ச நாள் வரைக்கும் போராடிட்டு இருந்தார். நிறைய சட்ட போராட்டம், அந்த கேஸ் வரும் போகும், தள்ளி வைக்கப்படும், புது கேஸ் போடுவாங்க, கட்சி சின்னம் கொடி இப்படிலாம் ஓடிக்கிட்டே இருந்தது. இறுதியாக அவர் முடிவு பண்ணிட்டார், தேர்தல் இன்னும் 2-3 மாதம்தான் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம இப்படியெல்லாம் டில்லி டாலி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு தெளிவாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் இன்றைக்கு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்து விட்டார். சேர்ந்துட்டு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு காலையில் அவர் சேகர் பாபுவை சந்தித்து பேசினாராம். சேகர் பாபுவை சந்தித்து பேசிவிட்டு 2 பேரும் ஒரே காரில் புறப்பட்டு அண்ணா அறிவாலயம் சென்றனர். அங்கே நிறைய அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. பிறகு முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பன்னீர்செல்வம் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். முதல்வர் ஸ்டாலினும் அவரை ஆறத் தழுவி வரவேற்றார். அப்போ அவர் முன்னாடியே, ஸ்டாலின் முன்னாடியே திமுக உறுப்பினருக்கான படிவத்தில் ஓபிஎஸ் கையெழுத்திட்டார். கூடவே ஓபிஎஸோடு அவருடைய மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் அவரும் திமுகவில் சேர்றாரு. அவருடைய க்ளோஸ் அசோசியேட் ஐயப்பன் உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருப்பவர், அவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவரும் திமுகவில் சேர்றாரு. இது என்ன மாதிரி இதில் அனாலிசிஸ் இருக்கு? இவர் திமுக சார்பில் ஓபிஎஸ் தேனி தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு தெரியுது.
ப்ராபப்ளி அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்தும் ஏதோ ஒரு தொகுதியிலிருந்து போட்டியிடலாம். ஐயப்பனுக்கும் அவருடைய தொகுதி உசிலம்பட்டியே கொடுக்கப்படலாம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து இவர்களுக்கான ஒரு டியூ ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக திமுக தரப்பிலிருந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவங்க தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு அந்த ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து தேனி, போடிநாயக்கனூர், உசிலம்பட்டி சர்க்கிளில் அவர்களுக்கு ஒரு வலுவான பின்னணி இருக்குது. அவருடைய சாதி வாக்குகள் இருக்குது. பொதுவாகவே மக்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் உண்டு. அவர்களுடைய வாக்குகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன பூஸ்டப் ஒன்று கொடுக்கும். பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசி வரை பன்னீர்செல்வம் எந்த வேண்டுகோளும் வைக்காவிட்டாலும் கூட அவரை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு பழிவாங்கும் மனப்பான்மைன்னு சொல்கிறதா அது கட்டாயமாக இருந்திருக்கு. ஒரு விதமான பொலிட்டிக்கல் ரெத்லெஸ்னஸ். ஏன்னா இந்த ஆளை உள்ள விட்டா இந்த ஆள் உள்ள வந்து என்ன பண்ணுவானோ, நம்ம குனிஞ்சு இருக்கும் பொழுது இப்போ வந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் தோற்று விட்டார்னா நிச்சயமாக அதிமுக கட்சிக்குள்ள கலகம் ஏற்படும். எவ்வளவு தேர்தல் தான் நீ தோப்ப, எதுக்கு நாங்கள் உங்க பின்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் இவங்க 3 பேரும் வெளியில் இருக்காங்க. இவங்க 3 பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெவ்வேறு விதத்தில் சீனியர் அல்லது அதிக அதிகாரம் படைத்தவர்களாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்திருக்காங்க. அதுதான் எடப்பாடிக்கு பயம். இதில் யார் உள்ளே வந்தாலும் அவங்க நமக்கு கீழ்ப்படிந்து இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம எப்படி குழிபறிக்கிறது அப்படிங்கிறதுலேயே இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து அந்த ரெத்லெஸ்னஸை கொண்டு வந்து என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, இவர் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார். அப்போ சசிகலா என்ன பண்ணிட்டாங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. பட் அந்த கட்சி நகரவே நகராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பின்னாடி இருந்துக்கிட்டு காய் நகர்த்தி நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய ஜாதியினர், நமக்கு விசுவாசமாக இருப்பவர்கள், அவர்களெல்லாம் வெவ்வேறு இடங்களில் உட்கார வைக்கிறதுல அவர் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார். ஆனால் முன்னாடி நின்று களத்தில் இறங்கி தோற்றும் அரசியல் செய்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்பலை. அவரால் சரளமாக பேச முடியாது. பொட்டென்ஷியலி இதே செயலை ஓபிஎஸ் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்துருக்கலாம், அல்லது ஓபிஎஸ் டிடிவி தினகரனோட சேர்ந்துருக்கலாம். அது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் 3 பேர் சேர்ந்திருக்கலாம். அதுவே நடக்கலை. அவர்கள் அனைவருக்கும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவர்கள் சேர முடியல என்னவோ காரணங்களுக்காக. ஆனால் டிடிவி தினகரன் மட்டும் பிஜேபியோட ஒரு நல்ல உறவு வைத்திருக்கும் காரணத்தினால அவர் வந்து அந்த என்டிஏல போய் அவர் இணைத்து கொண்டார். ஸோ அதுக்கு தனக்கு எவ்வளவு இடம் கிடைக்கிது என்ன ஏதுங்கிறத அவர் இனிமேல் தான் பார்க்க போகிறார். இதற்கிடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் பிடிக்கிறார் பாருங்க வரலாறு. திராவிட இயக்க கொள்கை காக்கும் நம் பேரியக்கத்தில் இணைந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்துதான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும், ஓபிஎஸ் வந்து பெரிய ஜனநாயக சக்தி ஆயிட்டார் இப்போ திடீர்னு திமுகவுக்கு, கழக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரது வரவு நல்வரவாகட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு அருமையாக அவர் எழுதி முடிச்சிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பன்னீர்செல்வம் அவர்களுமே வந்து தாய் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அவர்களுடைய ஆன்மா, அட்லீஸ்ட் எம்ஜிஆராவது தாய் கழகமாம் திமுகவிலிருந்து வந்தவர். ஜெயலலிதா அதை எப்படி, அவர் இங்கே எங்கே இருக்காங்களோ மேல் உலகத்தில், அவங்க இதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு தெரியல. இது அடுத்து ஒரு பேட்டியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பன்னீர்செல்வம் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதில் வந்து தாய் கழகமாகிய திமுகவில் மகிழ்ச்சியுடன் என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன். ஸோ மகிழ்ச்சி. திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதல் நன்றியும் வணக்கமும் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் அரசியல் பண்பாட்டோடு ஸ்டாலின் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாகவே உணர்ந்து நான் திமுகவில் இணைந்திருக்கிறேன். அரசியலில் இன்று சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் அதிமுக வெற்றி பெறாத சூழலை உருவாக்கியுள்ளார்.
இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஓபி ரவீந்திரநாத் காரில் ஏறி போகும்பொழுது நம்ம ஆளுங்க மைக்கை நீட்டி ஏதாவது ஒன்று சொல்லும்பொழுது அவர் வந்து அதிமுகவை பற்றி அதிமுக கோட்டையா, அதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்கும், நாங்கள் வெளில வந்தோடனே இன்னைக்கு அது ஓட்டை அப்படின்னு அழகாக வந்து எதுகை மோனையோட சொல்லிட்டாரு. ஓபிஎஸும் அவர் மகனும் இருந்தால் அதிமுக கோட்டை, அவர்கள் இருவரும் வெளியே வந்து விட்டால் அதிமுக ஓட்டை. இப்போ இவரும் வந்து சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக எந்த காலத்திலும் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் லட்சக்கணக்கான அதிமுகவின் தொண்டர்கள் ஸ்டாலினின் தலைமையை ஏற்று திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நமக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. மனோஜ் பாண்டியன் போனார், வைத்திலிங்கம் போனார், அந்த மாதிரி ஒரு சில பேர்கள், மைத்ரேயனை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம், எஸ் வி சேகரை கூட கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு காலத்தில் அவர் வந்து அதிமுகவில் இருந்தார் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் லட்சோப லட்சம் தொண்டர்கள்லாம், அதிமுகவின் தொண்டர்கள் எல்லாம் ஸ்டாலினின் தலைமையை ஏற்று திமுகவுக்கு போனது மாதிரியாக எந்த சான்றும் இல்லை. அரசியல் இயக்கத்தை அரவணைப்போடு எப்படி நடத்த வேண்டும் என்ற இலக்கணத்தோடு ஸ்டாலின் திமுகவை வழிநடத்தி செல்கிறார். அதே போல கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் முதலமைச்சராக அனைத்து நிலைகளிலும் அனைத்து துறைகளிலும் சிறப்பான ஆட்சியை அர்ப்பணிக்கின்ற நோக்கத்துடன் ஸ்டாலின் நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி, சீர்மிகுந்த ஆட்சியை மக்களுக்கு தந்து பல சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிட்டார். பெண்கள் இன்று எந்தவித சிரமமும் இல்லாமல் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் வகையில் அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் தருகிறார் என்ற மனமகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற வரலாற்றில் அண்ணா எப்படி அனைத்து கட்சிகளையும் அணுகினாரோ அதே போல ஸ்டாலினும் சட்டமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தாயுள்ளத்தோடு பேசும் உரிமையை கொடுத்து, அது அல்டிமேட் டெமோக்ராட் அப்படின்னு சொல்லிட்டாரு. கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கு தக்க பதில்களை அவர் தரும் பாங்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த முடிவின்படி தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு தங்கள் ஆதரவை, இதுதான்ப்பா, வேற ஒன்று புதுசாக இதில் அவர் சொல்லலை. கடைசியா, இது நான் சுயமாக சிந்தித்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான நிலைமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதை யோசித்து அரசியல் நாகரிகம் கருதி எடுத்த முடிவு. ஒரு கட்சியை இயக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் போக்கு அதிமுகவில் இல்லை. அதிமுகவை பாராட்டி பேச நான் இங்கே வரவில்லை. இதை எப்படி பாராட்டி பேசுவார்? அவருக்கு நிச்சயமாக கசப்பான நிலைமையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு இதுதான் முடிவா, வேறு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிறத மேபி வேறொரு சமயத்தில் நம்ம பேசலாம். இப்பொழுதைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவரே சொல்வது போல தாய்க்கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார். ரொம்ப பிரீஃபாக ஆர்பி உதயகுமாரோடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்தேன். அதில் அவர் வந்து தேர்தல் காலத்தில் இப்படி கட்சிகள் மாறுறதெல்லாம் சகஜம்தான், அதுவும் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒருவர் இப்போ போய் திமுகவில் சேர்றது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அதனால் எந்த ஒரு லாஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்ம அது நடக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். மற்றபடி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாகி முடிந்தால் மீண்டும் அமைச்சரும் ஆவதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.